ஈராக்ல ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. இதுல மைல்ஸ் அவளோட டீம் எல்லாருமே வந்து செம்மையா சண்டை போடுறாங்க. இருந்தாலும் மைல்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னால வயித்துல குண்டடிப்பட்டுருது. அப்படி குண்டடிப்பட்டு அவர் கீழே விழும்போது வானத்துல ஏதோ வித்தியாசமான லைட் வந்து அவரோட ஃபேஸ்ல வந்து படுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயத்திலே அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டுறாரு. இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா இவரை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவர் இருக்கிற ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் கிடையாது, கதவு கிடையாது, எதுவுமே இல்ல. இந்த மாதிரி ரூம்ல எதுக்காக இவரை வந்து அடைச்சிருக்காங்க? அது மட்டும் இல்ல, இங்க வந்துட்டு அவர் வந்து பிசிக்கலாவும் சரி சைக்காலஜிக்கலாவும் சரி பயங்கரமா டார்ச்சர் வேற பண்றாங்க. யார் இவர் இந்த மாதிரி வந்து கடத்திட்டு வந்தது? இவர் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2022 ரிலீஸ் ஆன தி அபண்டன் அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஈராக்ல ஒரு பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. இதுல அமெரிக்காவை சேர்ந்த வீரர்களும் வந்து சண்டை போடுறாங்க. ஒரு பால் அடைஞ்சு கிட்டத்தட்ட இடிஞ்சு விழற நிலைமையில இருக்கிற ஒரு பில்டிங்ல தான் இவங்க எதிரி எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மைல்ஸ் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவரோட டீம்மேட்ஸ் அப்புறம் அவரோட பாஸ் கூட சண்டை போடுறாரு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவரோட பாஸோட கழுத்துல வந்து குண்டடி பாஞ்சிருது. இதனால பயங்கரமா அவருக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. மைல்ஸ் என்னாச்சோ அப்படின்னு செக் பண்ண போகும்போது அவரோட கைகள்லேயே வந்து அவரோட பாஸ் வந்து இறந்து போறாரு. நேரம்னு பார்த்து கரெக்டா வெளியில வேற பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்று நடக்க, இதனால இந்த பில்டிங் ஏற்கனவே இடிஞ்சு விழற நிலைமையில தானே இருந்தது. அதனால இந்த பில்டிங் வந்து செம்மையா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம இங்கிருந்து வெளியில போனாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு மைல்ஸ் வந்து அங்கிருந்து ஓடி போய்கிட்டு இருக்கான். அப்படி அங்கிருந்து ஓடும்போது கூட நிறைய கன் வந்து ஷூட் பண்றாங்க. அப்போ அவனோட வயிற்றுல வந்து ஒரு குண்டடி பட்டுருது. இதனால அவன் வந்து கீழே விழுந்துடுறான். இதுக்கு மேல ஓட முடியாம அப்படியே வந்து அந்த இடத்துல சோர்ந்து போய் படுத்து கிடக்குறான். ஏன்னா குண்டடி பட்டிருக்குல. அப்ப வானத்துல பார்க்கும்போது 2 மிசைல் மாதிரி என்னோ ஒரு வருது. அது மிசைல்ஸ் கிடையாது, 2 ஆப்ஜெக்ட். அது ஏதோ வினோதமான ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருந்து தான் வருது. அது இவனோட ஃபேஸ் கிட்ட வருவோம். அவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த லைட் வெளிச்சம் கிட்ட வர அவன் அப்படியே மயக்கமாகிடுறான். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பார்க்கறான். கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ரூம்குள்ள இருக்கான். இந்த ரூம்ல வந்து ஜன்னலும் இல்ல, கதவும் இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு கார்னர்லயுமே கிரே கலர் பேனலால வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தான் அந்த ரூம்ல இருக்கிறது. இவனுக்கு வந்து எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு இங்க இருந்து வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறான். எந்திரிச்சு நிக்கவே முடியல, வயித்துல வேற குண்டடி பட்டிருக்கலையா. அதனால கையில புல்லட்டோட அந்த பக்கம் செவுத்துல ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு வந்து பாக்குறான். ஆனா அவனால அடிபட்டிருக்கனால ரொம்ப நேரம் அப்படியே நிக்க முடியல, கீழே விழுந்துடுறான். இப்பயும் அவன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா யார்கிட்டயாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்தி பார்க்கறான். ஆனா எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. அதனால அவனோட பேக்லேயே வந்து மெடிக்கல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது மூலியமா இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு அவனோட வயிற்றுல இருக்கிற காயத்துக்கு வந்து மருந்து போட்டுக்கிறான். சரி, ரேடியோவில் ஏதாவது சிக்னல் வருதான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஒரு சிக்னலுமே வரல. அவன் அந்த ரேடியோவை எடுத்து செக் பண்ணும்போது தான் மேலே வந்து பார்க்குறான். கைவிற்று அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து எழுதியிருக்கு செவுத்துல. என்னடா அது, இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கும்போது இங்கே இல்லையே அப்படின்னா இந்த ரூமில் வந்து யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வந்து ஹெல்ப் கேட்குறான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி, ஒருவேளை அரபிக் தான் உங்களுக்கு தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அரபிக்லேயும் வந்து கேட்டு பார்க்குறான். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கேன்ல. இப்ப பார்த்தா எல்லாத்தையும் கைவிற்று அப்படிங்கிற மாதிரி செவுத்துல வந்து எழுதியிருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கீழே பாக்குறான். கீழே ஃப்ளோர்ல வந்துட்டு பாவப்பட்ட சோலை வந்து காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி அதுல ஒன்று எழுதியிருக்கு. இப்போ திருப்பி அப்படியே மேலே பாக்குறான். மேல செவுத்துல பார்த்தா உன்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே கைவிற்று அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. என்னடா இது இப்படியே மாத்தி மாத்தி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தலையே சுத்த ஆரம்பிக்குது. கொஞ்சம் வந்து இப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் எல்லாத்தையும் வந்து கீழே போட்டுட்டு அவனோட ஷர்ட் கழட்டிட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்றான். என்னடான்னு பார்த்தா திடீர்னு இந்த ரூமோட டெம்பரேச்சர் பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஹீட்டை வந்து சுத்தமா தாக்கு பிடிக்கவே முடியல. செவுத்தை தட்டிக்கிட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து தட்டிட்டு இருக்கிறான். அவனுக்கு பயங்கரமா வந்து வேர்த்து வேற கொட்ட ஆரம்பிக்குது. அந்த வேர்வை துளி வந்து கீழே அந்த ஃப்ளோர்ல பட்டதுமே அப்படியே வந்து பாயில் ஆகுது. இதை பார்த்துதான் அவன் வந்து பயந்து போயிடுறான். ஒருவேளை நம்ம இறந்துதான் போயிட்டோமோ, வேற எங்கேயும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது. இதனால அவன் வந்து தப்பா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து எப்படியும் வெளில போறதா இல்ல என்னன்னு தெரியல, நம்ம எங்க இருக்கோம் என்னன்னு ஒண்ணுமே புரியாம இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன் இருக்கும்ல அதை வச்சு செவுத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா என்ன பண்றோம் அப்படின்னு அவனுக்கு சுத்தமா புரியல. என்ன பண்ணாலும் வந்து அந்த இடத்துல எதுவும் நடக்கிற மாதிரி இல்ல. இப்ப வந்து அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடுறான். பயங்கரமா ஹீட் இருக்கா, அவனால வலி தாங்கவே முடியல, செமையா கத்துறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மயக்கமாகிடுறான். இப்ப திருப்பி வந்து அப்படியே எந்திரிச்சு கண்ணு முழிக்கிறான். அப்ப வந்து டெம்பரேச்சர் எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்கு. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. சரி, எப்படியோ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருந்ததுல, அதனால கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து தண்ணி இருக்கும், அதை குடிக்கிறான். அப்படி அதை எடுத்து குடிக்கும் போது பார்த்தா அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ரூம் வந்து சுத்த ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சுத்த ஆரம்பிக்கவும் இது வேற பெரிய ரூம்ல இவன் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து விழறதுனால அவனோட உடம்புல பயங்கரமா அடிப்படுது. வேற அவனோட வயிற்றுல வேற குண்டடி பட்டிருக்கும். இப்ப இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா அவனுக்கு அடிபட்டு எப்படியோ ஒரு இடத்துல வந்து சேஃபா லேண்ட் ஆகிடுறான். ஏன்னா இந்த ரூம் சுத்துறது ஒரு வழியா நின்றுது. அப்படி நின்னதுக்கு அப்புறம்
ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னு பார்த்தா, இந்த ரூம் வந்து கொஞ்சம் பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வேர்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. அத வச்சு தான் இத வந்து கண்டுபிடிக்கிறான். அதோட பெரிய ஷாக் என்னன்னா, இவனோட திங்ஸ் எல்லாமே சீலிங்ல வேற ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாரி இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி ரேடியோல வந்து ஏதாவது சிக்னல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். இப்ப நேரமா அவனும் வந்து ரேடியோல ட்ரை பண்றான். ஆனா எந்த ஒரு சிக்னலும் அவனுக்கு கிடைச்ச மாதிரி இல்ல. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் மட்டும் அவனுக்கு அதுல கேக்குது. என்னடா இது பொண்ணோட வாய்ஸ் கேக்குதே, ஒருவேளை இந்த ரூம்ல இருக்கிற சிக்னல் எல்லாமே வந்து ரிஃப்ராக்ட் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சரி நம்ம கிட்ட இருந்தா செல்போன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆனா அவனோட செல்போன் வந்து இப்போ சீலிங்ல இருக்கு. அதனால அதை அவனால வந்து எடுக்க முடியாது. ஆனா அதுல வந்து நம்பர் இருக்கும். அவனுக்கு வந்து அந்த நம்பரும் என்னன்றது கரெக்டா தெரியாது. அதனால இப்போ நம்பரை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிற பைனாக்குலர் மூலியமா அங்க என்ன நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து கீழே வந்து ஒரு கத்தியை வச்சு ஃப்ளோர்ல வந்து எழுதி வச்சுக்கிறான். இவன் பண்ணிட்டு இருக்கும் போது இவனோட போனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலை இப்போ இவனால நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன்னா இவன் இருக்கிறது தரையில, அது இருக்கிறது மேல சீலிங்ல. அவனும் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஜம்ப் பண்ணி ட்ரை பண்றான். ஆனா அவனோட வயித்துல வேற குண்டடி பட்டிருக்கிறதுனால அவனால சுத்தமா முடியல. பயங்கரமா அது வலிக்க ஆரம்பிக்குது. சரி ஷூவை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். ஆனா அவனோட கெட்ட நேரமோ என்னமோ ஷூவும் போயிட்டு இப்ப சீலிங்ல மாட்டிக்குது. என்ன தாண்டா பண்றது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இந்த ரூம் வந்து அடுத்த மாற்றத்துக்கு இதாகுது. என்னன்னா திடீர்னு அந்த இருக்கிற எல்லாமே பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம வந்து பனியில உறைஞ்சு போயிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஷர்ட்டை டக்குன்னு போட்டுட்டு நம்ம ஃபேஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பொசிஷன்ல இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். ஆனா இவ்வளவுதான் அவன் ட்ரை பண்ணாலும் அவனோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் உரைய ஆரம்பிக்குது. இவனால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. ஆனா இது வந்து ரொம்ப நேரம் வந்து நிலைக்கல. எப்படியோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த பனி வந்து மறுபடியும் வந்து நார்மல் ஆக ஆரம்பிச்சிருது. பனி ஃபுல்லாக சரியானதுமே எப்படியாவது நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே கொஞ்சம் ஹீட்டாக இருந்திருக்கும்ல, அதனால அந்த செவுத்துல வந்து அப்படியே அவனோட பாடியை தேய்ச்சிக்கிறான். இந்த டைமில் கரெக்டாக மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவன் அப்படியே கையை மட்டும் நீட்ட அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு சேஞ்ச் நடக்க ஆரம்பிக்குது. இந்த ரூம் மறுபடியும் வந்து சுத்துது. அப்படி சுத்தும் போது அவனோட ஃபோன் இதெல்லாமே வந்து கீழே வருது ஒரு பொசிஷனில். அதை என்ன பண்ணுறான்னா டைட்டாக அந்த ஃபோனை வந்து இப்போ பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இந்த ஃபோனை மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கையிலே வச்சுக்கிறான். பெரிய ரூம்ல இந்த மாதிரி சுத்துறதுன்னா சும்மாவா, அதனால அவனோட உடம்புல பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் அடிப்படுதுதான். இருந்தாலும் இந்த போனை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு காயங்களையும் தாண்டிக்கிட்டு அந்த போனை வந்து அவன் பத்திரமா சேவ் பண்ணிட்டான். நல்ல வேலையா அவனோட ஹெல்மெட்டும் அவனுக்கு வந்து மறுபடியும் கிடைச்சிருது. இதுல வந்து அவன் ஃபேமிலி போட்டோ இருக்கும், அவனோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தை போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு அவங்களெல்லாம் பத்தி யோசிச்சு பார்க்கறான். பேக் பேக் இப்போ கீழே வந்துருச்சுல, அதில் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கம் இருக்கும். சரி இதையாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அவனோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வந்ததில்ல, அதில் வந்து ஹிஸ்ட்ரி செக் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து திருப்பி கால் பண்ணுறான். ஃபஸ்ட்டு எதுவுமே அவனுக்கு கிடைக்கல, ரிங் எல்லாம் போகுது தான், இருந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த பக்கத்துல இருந்து யாரோ ஒரு லேடி வாய்ஸ் வந்து அவனுக்கு கேட்குது. பொண்ணு வந்து இப்போ கால் அட்டன் பண்ணிட்டு என்ன சொல்றானா, என்னை யாரோ வந்து கடத்திட்டாங்க, நான் வந்து இந்த ஒரு ரூம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ரூம்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட சிச்சுவேஷனை சொல்றா. இதை கேட்டுட்டு மைல்ஸ் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க, அங்கே என்னென்னலாம் இருக்கு, எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்பதான் இவனுக்கு புரியுது இதே மாதிரியான ஒரு ரூம்ல தான் இந்த பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிறது. பொண்ணோட பேர் வந்து டாம்சி. அந்த பேரை வந்து அவ சொல்லிட்டு நான் இருக்கிற ரூம்ல லைட்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனாலும் என்னால் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி அவ எல்லாத்தையுமே வந்து சொல்றா. அப்பதான் இவனும் வந்து ரியலைஸ் பண்றான். இவனோட பாடியில இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் வந்து ஒளிக்கதிர் மாதிரி அம்மையான வெளிச்சம் வந்து இவனோட பாடியில இருந்தே வருது. இதெல்லாம் பார்த்துட்டு சரி அந்த பொண்ணு கிட்ட இன்னும் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்கும்போது அவ வந்து திடீர்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. ஏன்னா இதெல்லாம் நீ தான் ஒரு வேலை பண்றியோ, இந்த கிட்னாப்ல உனக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிக்கிறா. கேட்டதுமே மைல்ஸுக்கும் செமையா கோவம் வந்துருது. ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, நான் இங்க அதே நிலைமையில தான் இருக்கேன், உனக்காவது பரவாயில்ல, எனக்கு அடிபட்டு ரத்தம் வேற வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கப்புறமா தான் அவ வந்து புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே ஓகே என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து இல்லை நீங்க தானோ அப்படின்ற மாதிரி தான் தப்பா நினைச்சிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்தே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க. அவ ஹைவேல இருக்கும்போது தான் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஹைவேல தானே நம்மளோட டீம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கும் போது டாம்சி வந்து கரெக்டா கேட்கறா. ஒருவேளை நீங்க மிலிட்ரி ஃபோர்ஸா அங்கதான் இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அவங்ககிட்ட மிலிட்ரின்னு சொல்லவே இல்லையே, எப்படி நீ வந்து கரெக்டா கேட்கற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்க கேட்ட விதம் இது எல்லாத்தையும் வச்சுதான் நான் வந்து சும்மா ஒரு ஜட்ஜ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு டாம்சி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. என்னன்னு பார்த்தா அவளுக்கும் ஏதோ அடிபட்டிருக்கும் போல, அதனால வழியில பயங்கரமா அவளும் வந்து கத்திட்டு இருப்பா. இதை பத்தி இப்ப இவன் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இவனோட கழுத்துல வந்து ஒரு டேக் போட்டிருப்பான்ல, அந்த டேக்கை வந்து பின்னாடில இருந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பயங்கரமா வந்து இழுக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல, அது வந்து அப்படியே இழுத்துட்டு போனுச்சுன்னா அவ்வளவுதான். இவனோட கை ரெண்டுமே வந்து அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸ்னால ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிருது. இதனால அவனோட கையில இருந்த போனையும் வந்து கீழே போட்டுறான்.
இருக்கிற ஃபோர்ஸ்னால இவனோட கை கால் எல்லாமே இது மாதிரி தனித்தனியா வந்து ஒரு டைரக்ஷன்ல இயேசுநாதரை இது பாணியில் அரைஞ்சது மாதிரி வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிருது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட பாடியை வந்து அந்த இடத்துல ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் திடீர்னு அப்படியே வந்து கீழே விழுந்துடுறான். அப்படி விழுந்தது கொஞ்சம் மயக்கமாகிடுறான். இப்போ மறுபடியும் வந்து ஃபோன் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா டாம்ஸிக்கும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்க இருக்கிற ரூம்ல ஒரு வினோதமான வாய்ஸ் வந்து கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் இப்ப ரூம் வந்து மறுபடியும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த சேஞ்சை பார்த்ததும் ஐயோ மறுபடியும் இது வந்து சுத்த போதும் அப்படின்ற மாதிரி நம்ம மைல்ஸ் வந்து கொஞ்சம் பயத்துல இருக்கான். பார்த்தா இந்த தடவை சுத்துறதுக்கு பதிலா இந்த ரூம் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. அதாவது சைஸ் வந்து சின்னதாக ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சின்னதானா நம்ம கதை அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அதை சின்னதாக விடாம வந்து தடுக்க முயற்சி பண்றான். ஆனா கீழே விழுந்து மயக்கமாகிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்ப கண்ணு முடிச்சு பாக்குறான். ரூம் நார்மலா தான் இருக்கு. ஆனா இவன் முன்னாடி இருந்த சைஸை விட இந்த ரூம் வந்து இப்ப கொஞ்சம் சுருங்கி இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பேனிக் அட்டாக் மாதிரி வர ஆரம்பிச்சிருது. உடனே டாம்ஸிக்கு தான் வந்து கால் பண்றான். அப்படி கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு வந்து விசாரிக்கும் போதுதான் அவளும் வந்து சொல்றான் அவளோட ரூம் வந்து இது மாதிரி சுருங்கி இருக்கு அப்படின்னு. அவ வந்து இவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுறான். இவன் ரொம்பவே பயத்துல இருக்கிறதுனால இப்ப இவனை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு அவ வந்து ட்ரை பண்றா. இப்படி இவனுக்கு ரிலாக்ஸ் பண்ணும்போது அவ திடீர்னு வந்து பயங்கரமா திட்டுறா. என்னடான்னு பார்த்தா அவளுக்கும் அடிபட்டிருக்கும்ல, அது கொஞ்சம் அவளுக்கு வலி வந்திருக்கும். அதனாலதான் திடீர்னு திட்டிருப்பா. அப்பதான் வந்து நம்ம மைல்ஸ் வந்து அங்க அந்த ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்றான். ஏதோ ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ்ல ஏதோ எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரிதான் டாம்ஸியோட ரூம்லயும் வந்து இருக்கு. அப்படின்னா அது என்ன ஏது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்போதுதான் டாம்ஸி வந்து சொல்றா. டாம்ஸி ஒரு விஷயத்த சொல்றா. ஹைவேஸ்ல இருந்து தான் என்ன வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா என்ன கடத்தின மாதிரியும் எதுவுமே எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி இந்த லொகேஷன்ல இருந்து தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் வந்து மைல்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. இது நிச்சயமா கம்யூனிகேட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து நெட்வொர்க்கே கிடையாது அப்படின்னு. லொகேஷனை கேட்டதுக்கு அப்புறமா தான் இவன் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறான். இன்னும் நம்ம ஈராக்ல தான் இருக்கோம் அப்படின்னு. இங்க இருக்கிற யாரோ தான் நம்மள இந்த மாதிரி கடத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் அவன் வந்து யோசிக்கிறான். திடீர்னு டாம்ஸி வேற இருந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மள இப்படி டார்ச்சர் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்ல, நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கு அவ வந்து ஒரு மணி நேரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவ்வளோ பெரிய ஆளும் ஒன்றும் இல்லை, எதுக்காக என்ன இவனுங்க என்னைய போய் கடத்திட்டு வந்தானுங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. இவ வந்து மயங்குறதுக்கு முன்னாடி நம்ம மைல்ஸ் பார்த்த மாதிரி மிசைல் மாதிரி ஆப்ஜெக்டா அவளும் வந்து பார்த்துருக்கா. அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சு பார்க்கும்போது இந்த ரூமுக்கு வந்திருக்கா. இதெல்லாம் கேட்டதும் மைல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு செவ்வறு பக்கத்துலயும் போய் நின்றுட்டு டாம்ஸி அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். ஏன்னா ஒருவேளை இது வந்து ஒரு பங்கரா இருக்குமோ, பக்கத்துல தான் ஏதாவது ரூம் வச்சு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் செக் பண்றான். ஆனா அவளுக்கு எதுவுமே கேட்கல. நம்மளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி டாம்ஸி கிட்ட கேட்க, அது அந்த சீலிங்லேயே எழுதி இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கிட்ட இருந்து இவனுக்கு கால் வர, டாம்ஸி காலை கட் பண்ணிட்டு வெயிட் பண்ண நான் திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த காலை அட்டன் பண்றான். அது ஒரு இங்கிலீஷ்காரன். அதனால அவன் பேசுற லாங்குவேஜ் இதெல்லாம் கொஞ்சம் இவனுக்கு வந்து இடிக்குது. நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ்ல வேணா பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி இவனோட லாங்குவேஜுக்கு வந்து கேட்கறான் ஃப்ளூவெண்டா இருக்கிறதுக்காக. ஆனா அவன் அந்த அளவுக்கு ஃப்ளூவெண்ட் இல்ல. இருந்தாலும் உங்களால இதை எதிர்த்து போராட முடியாது, நிச்சயமா இந்த ஈக்குவேஷனை உங்களால சால்வ் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் இறக்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு மைல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டவுட்டை கிளியர் பண்ணலான்னு பார்க்கும்போது கால் கட் ஆயிருது. இப்போ மறுபடியும் டாம்ஸிக்கு தான் வந்து ட்ரை பண்றான். அப்ப டாம்ஸி கிட்ட உனக்கு எதுவும் ஈக்குவேஷன் பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறான். அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் வரும்போது இங்க எதுவும் ஈக்குவேஷன் ரிலேட்டடா எதுவும் இல்லவும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். கேட்டுக்கிட்டே அவனோட காயத்துக்கும் வந்து பேண்டேஜ் வந்து மாத்திக்கிட்டு இருக்கான். அப்பதான் டாம்ஸி வந்து இன்னும் கொஞ்சம் கோவப்படுறா. ஏன்னா நமக்குள்ள எந்த ஒரு லிங்க்குமே இல்லை, எந்த ஒரு பேட்டர்னும் இல்லை, எப்படிதான் இவனுங்க கிட்னாப் பண்ணானுங்கன்னு தெரியல, ஏதோ ரேண்டமா தூக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிட்டு இருக்கா. அவளை பத்தி வந்து சொல்றா. அவ வந்து ஒரு அல்ஜிப்ரா டீச்சரா இருப்பா, மேத் டீச்சரா இருப்பா. அதோட இப்போ ஒரு ஃபார்மர் கூட வந்து அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா இதை பத்தி பேசும்போது அவளோட வாய்ஸ்லயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அவன் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. குறிப்பா அவன் வாருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்பதான் இவனும் சொல்றான், நானும் என்னோட ஒய்ஃபும் கூட அப்படிதான், எங்களுக்குள்ள வந்து அவ்வளோ நல்ல இது இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ஷேர் பண்றான். எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கிட்ட வந்து கடைசியாக கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் இருக்கும். அதை வந்து இப்போ பேக்லேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிடும்போது தான் மறுபடியும் அந்த சேவரை வந்து நோட் பண்ணுறான். இவன் வந்து ஒரு விஷயத்த அதுலேருந்து கண்டுபிடிக்கிறான். அங்கே வந்து சில வேர்ட்ஸு லெட்டர்ஸ் அதோட இயர்ஸோட இருக்குது. அது 1951 2007 வரைக்கும் இருக்குது. எப்படா பாசிபிள், இவனுங்க ஏதோ நம்மளை வச்சு வந்து கேம் ஆடுறானுங்க, இதெல்லாம் பொய்யாட்டம் தான் அப்படின்னு வந்து இவன் நினைக்கிறான். ஏன்னா இவன் இப்போ இருந்துட்டு இருக்கிறது 1991. கரெக்டாக டாம்ஸி கிட்டே இவன் பேசிட்டு இருக்க. அப்பதான் வந்து டாம்ஸி இவனை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. எதுக்குடா சிரிக்கிறா அப்படின்னு பார்த்தா, இவன் கிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் போன் கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியல, சோஷியல் மீடியா விளாக் செல்ஃபி இதெல்லாம் என்னன்னே தெரியல, எப்படா இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறா.
ஆனா அவ எதை பத்தி பேசுறா அப்படின்னு மைல்ஸுக்கு கொஞ்சம் கூட புரியல. இப்படி இவங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரூம் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. என்னடா ஏதோ மறுபடியும் சடன் சேஞ்சா அப்படின்ற பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தினால நம்ம மைல்ஸோட காதுல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இந்த டைமிங் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறதுக்குள்ள எந்த டைமிங்ல இந்த ரூமோட இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத அவனோட கையில அவன் வந்து எழுதி வச்சுக்கிறான். அதை டக்குன்னு எழுதிட்டு அவனோட காதை வந்து மூடிக்கிறான். ஏன்னா இவ்வளோ ஒரு சத்தத்தை வந்து அவனால கேட்க முடியல. அந்த சத்தத்தோட இது தாங்க முடியாம மறுபடியும் அவன் வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டுறான். இதெல்லாம் நடந்து இந்த டைம் அவன் கண் முழிக்கும் போது ரொம்பவே அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு. கையெல்லாம் வந்து நடுக்கம் இருக்கு. அவனால வந்து கரெக்டா மூச்சு விட முடியல. இப்ப டாம்சி கிட்ட இருந்து கால் வருது, அதை கூட அவனால வந்து அட்டன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்பவே ஷிவர் ஆயிட்டு இருக்கான். அப்ப அந்த செவுத்துல வந்து ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அந்த காலை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்றான். பண்ணா டாம்சியும் வந்து இதே தான் சொல்றான். என்னால வந்து மூச்சு விட முடியல, இங்க போதுமான அளவுக்கு காத்து கூட இல்ல, ரூம் வந்து முன்ன இருந்ததை விட இன்னும் சுருங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது டாம்சி வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, நீனு நானு அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ்கார ஒருத்தவன் நம்ம 3 பேருமே ஒரே இடத்துல ஒரே ரூம்ல தான் இருக்கோம். ஆனா வெவ்வேறு வருஷத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ப்ரூவ் பண்றதுக்காக அவ வந்து மைல்ஸ் செவுத்துல நீ ஏதாவது வர அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டுட்டு நம்மளும் போயிட்டு எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த செவுத்துல வந்து கிறுக்கி வைக்கிறான். அதுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம டாம்சி வந்து அதை சுத்தி வந்து அவளோட கையை வந்து வரைஞ்சி வச்சிருக்கா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ இருக்கிற வருஷம் வந்து 2020. இப்போ நம்மால் இருக்கிறது 1991. க்கு சுத்தமா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப டாம்சி தான் இருந்துட்டு நம்ம வந்து இப்ப 4th டைமென்ஷன் அப்படின்றத பத்தி அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மேத் ஈக்குவேஷன் அதெல்லாம் வந்து அவ சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே நல்லா வந்து மேத் எல்லாம் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இரு 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 நானும் கூட தான் நல்லா பண்ணுவேன், ஆனா அகாடமிக்கா கிடையாது, பட் எனக்கும் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து சமாளிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வேற ரொம்ப சோர்ந்து போயிடுறான். கிரவுண்ட்ல அதனால படுத்துடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து சுத்தமா சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லை இல்லையா. அப்பதான் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்மளோட உடம்ப இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ரூம்ல வச்சு இதுக்கேற்ற சூழ்நிலையில எப்படி தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சொல்லு நீ ஃபியூச்சர்ல தானே இருக்க, ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி டாம்சி கிட்ட கேட்டு வந்து ரொம்பவே ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கிறான். வார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது வார் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு, முடியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இதெல்லாம் அப்பா செஞ்ச பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் வியட்நாம்ல இவங்க அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்னாடி அவன் போய் சண்டை போட்டுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா இறந்துருவாரு. பேசிக்கிட்டே அப்படியே அவன் தூங்கிடுறான். அப்ப அவ வந்து மைல்ஸ் நீ வெந்திரி, உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதுக்கப்புறமா தான் இவன் கண்ணு முழிச்சு பார்க்கறான். பார்த்தா இவனோட பேக்ல இருந்து ஒரு அரபிக் டிக்ஷனரி வந்து கீழே விழுது. அப்படின்னா இதை வச்சு உங்களோட ரூம்ல வந்து அந்த வித்தியாசமான லாங்குவேஜ் இருந்துச்சுல்ல, அது என்ன அப்படிங்கிறத வந்து டீகோட் பண்ண முடியும். சரி நம்ம இதை வந்து என்னன்னு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு இது லெட்டர் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி இவன் வந்து அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி சால்வ் பண்ணா அது வந்து கடைசியில் ஒரு ஈக்குவேஷனாக தான் வருது. டிரான்ஸ்லேட் பண்ணி ஃப்ளோரில் எழுதுனதுனால அவளாலேயும் வந்து இதெல்லாம் பார்க்க முடியுது. இது ஒரு ஈக்குவேஷன் தான் அப்படின்னு வந்து அவளுக்கு கடைசியில் தெரிஞ்சிருது. இதை வச்சு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறா. ஒரு ஃபேமஸான மேத்தமெட்டிஷியன் அவர் வந்து ஹையர் டைமென்ஷன் இருக்கிறதுலே ஹையர் டைமென்ஷனை சால்வ் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அதை சால்வ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா. இதை சொல்லும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, நீனு நான் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்காரன் நம்ம 3 பேத்துக்குமே வந்து மேத் ரிலேட்டடாக வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இதுதான் நமக்கு அணுக்ளூ. இது மாதிரி தான் நம்மளை வந்து பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. எல்லாம் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் போது இவன் வந்து அந்த இதுல ஃப்ளோர்ல வந்துட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. திடீர்னு அதை யாரோ வந்து கிறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே அழிய ஆரம்பிக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இதெல்லாம் ஞாபகம் வச்சு ஓரளவுக்கு இருக்கிறத வச்சு அவனோட கையில வந்து அந்த ஈக்குவேஷன்ஸை எழுதி வச்சுக்கிறான். டாம்சி வந்து சொல்றா, அவ வந்து ஒரு டீச்சரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அது ஒன்றும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவ வந்து மேத்தமெட்டிக்கல் இது சால்வ் பண்றதுல அட்வான்ஸ்டா வந்து அந்த கோர்ஸை வந்து முடிச்சிருக்கா. இந்த ஆள் வந்து சேர்த்து விட்டதுனால தான், இவனோட ஃபியான்சி வந்து இந்த டீச்சர் வேலை சேர்த்து விட்டதுனால தான் இங்கே பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மைல்ஸ் கிட்ட கேட்கறா. ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு மாத்துமா என்ன, இப்படி மனசார லவ் பண்ணவங்களை கூட இவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் வார் வந்து ஒரு மனுஷனை மிருகமா மாத்திடும், அது அந்த அளவுக்கு கொடூரமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லிட்டு இவன் வந்து நிச்சயமா இவளோட அந்த ஃபியான்சி ஒரு மோசமானவனா தான் இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இவனோட அப்பா கூட அப்படிதான், டெய்லி அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அப்ப எங்க அம்மாவை அடிக்கிறத வந்து தடுக்கவும் முடியாது, ஏன்னா நான் ரொம்பவே சின்ன பையன், அதை எதிர்த்து கேட்கலாம் அப்படின்னு எங்க அப்பா கிட்ட போகும்போது அவர் என்ன ஒரு பெட்ல போட்டு கட்டி வச்சுட்டாரு. என்னால அந்த இடத்துல நகரவும் முடியல, மூச்சு கூட விட முடியல. என்னோட கண்ணு முன்னாடி எங்க அம்மாவை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி அவன் பேசிட்டு இருக்கான். அப்பதான் டாம்ஸ் இருந்துட்டு சரிவா ஈக்குவேஷனை பத்தி சால்வ் பண்றதை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான்.
இவனும் இருந்துட்டு எப்படியோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறத அவன் கிட்ட ஷேர் பண்றான். அப்படி ஷேர் பண்ணிட்டு நீ வந்து அத வால்ல வந்து எழுதி வச்சிரு, இல்லைன்னா மறந்துரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவகிட்ட ஒரு சாவி மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு செவுத்துல வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இந்த ரூம்ல அடுத்து ஏதாவது மாற்றம் நடக்கிறதுக்குள்ள இதை வந்து பண்ணி ஆகணும். அப்படி அவ பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் வந்து சடனா வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம மைல்ஸோட அந்த 2 கையுமே வந்து ஃபோர்ஸா கொண்டு வந்து கிரவுண்ட்ல வந்து வச்சிடறான். இது வந்து அவனால எடுக்கவே முடியல. அவ்வளோ ஃபோர்ஸா அது வந்து அட்டாச் ஆயிருக்கு கிரவுண்டோட. அங்க வந்து கிராவிடேஷனல் புல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அவனோட உடம்பு எல்லாமே அப்படியே தரையை ஒட்டி கீழே வரும்போது அவன் வயித்துக்குள்ள இருந்த புல்லட் வந்து தானாவே வெளியில வந்து விழுந்துருது இல்லையா. அதுக்கப்புறம் தான் அவனோட தலையும் வந்து கீழே விழுது. ஆனா என்னதான் இருந்தாலும் புல்லட் வெளியில வந்துருச்சு, அது நல்லதுதான். பட் அவனுக்கு வந்து செம்மையா வலிக்கும்ல, அந்த இடத்துல இருந்து நிறைய ப்ளீட் ஆக வர ஆரம்பிக்குது. அவனால எதுவுமே பண்ண முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறான். எப்படியோ கொஞ்ச நேரத்திலே இது வந்து சரியாகிறது. கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுறான். சரி, இவனுக்கு வந்து மறுபடியும் அந்த நடுக்கம் இது எல்லாமே இருக்கு. ஃபோன் எடுத்து டாம்ஸிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோனோட ஸ்க்ரீன் வேற இப்போ ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கரிச்சு கொட்டிட்டு இருக்கான். இப்போ எந்திரிச்சு உட்காரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா இந்த நேரத்துல மறுபடியும் இப்போ ரூம் வந்து சுத்த ஆரம்பிக்குது. ஐயோ அதுக்குள்ளேயா அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்பதான் ஒரு இது முடிஞ்சிச்சு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ள திருப்பி வந்து ரூம் சுத்த ஆரம்பிச்சிருது அப்படின்னு பார்த்தா நல்ல வேலையா இது ரொம்ப நேரம் வந்து எடுக்கல. ரெண்டாவது அவனும் ரூம் சின்னதா இருக்கிறதுனால இந்த தடவை வந்து கீழே விழுந்து அடிபடாம ஓரளவுக்கு சுத்தி சுத்தி சமாளிச்சிடறான். ரொம்ப நேரம் இது வந்து சுத்தாததுனால இப்ப எப்படியோ நின்றது நார்மல் ஆகியது. அதனால அவனும் வந்து நார்மல் ஆயிடுறான். ஆனா என்ன, ரூம் முன்ன இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாயிருது. நார்மல் ஆனதுமே அவன் வந்து ஃபோனுக்கு தான் ட்ரை பண்ணுறான். ஏன்னா இன்னமும் அவனுக்கு வந்து அந்த நடுக்கம் அப்புறம் மூச்சு விட்டுறதுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் டாம்ஸிக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கால் எதுவுமே போகலை. ஏன்னா ஃபோன் வர ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுல, போச்சு அவ்வளோதான், இதுக்கு நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபுல்லாக நம்பிக்கையை இழந்துடுறான். கரெக்டாக இந்த டைமில் டாம்ஸி கிட்ட இருந்து வந்து கால் வந்துடுது. அதனால அட்டன் பண்ணுறான். ஆனால் அதை அட்டன் பண்ணுற பேசுறதுக்குள்ளேயே அந்த இங்கிலீஷ்காரன் வந்து ஃபோன் பண்ணுறான். இதை பாருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு எதுவும் வந்து பார்க்கவும் முடியாது, அதனால உங்களோட தோல்வியை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். யோ என்னையா சொல்ல வர அப்படின்ற மாதிரி வேற கோவப்படுறான். கட் பண்ணதுமே இவன் வந்து டாம்ஸிக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறான். டாம்ஸி கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எந்த ஒரு சத்தத்தையுமே காணோம். என்னாச்சுன்னு பார்த்தா இந்த மாதிரி ரூம் சுற்றுனது ஃபோர்ஸ் எல்லாம் நடந்ததுனால அவளுக்கும் வேற அடிபட்டிருக்கும். அவகிட்ட இருந்த பேட்டரியும் வேற முடிஞ்சு போச்சு. அதனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு சாவதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் மனசு உடைஞ்சு பேசிட்டு இருக்கா. சொல்லும்போது மைல்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வருது. அப்படின்னா நீ இத்தனை நாளும் அந்த ஃபாரின் கூட சேர்ந்து இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் டாம்ஸி வந்து உண்மையவே சொல்கிறா. என்ன அப்படின்னா இவங்கள வந்து ஏலியன்ஸ் தான் வந்து இங்களை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தா அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஆபத்தாக இருக்கீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே. ஆனால் இதில் வந்து அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. ஏலியன்ஸை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கோ இல்லைனா ஸ்மார்ட்டாக யோசிக்கிற அளவுக்கோ நம்ம மனுஷனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டாம்ஸி வந்து சொல்கிறா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மைல்ஸ் அப்படிலாம் கிடையாது, நம்ம நிச்சயமாக இந்த டைம் கால்குலேஷனை வச்சு இந்த ரூமை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நீ எந்த லாஜிக்கில் சொல்கிற அப்படின்ற மாதிரி டாம்ஸி வந்து கேட்குறா. அவள் கேட்குறதும் கரெக்டு தானே, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எப்படி இங்கேருந்து போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு உறுதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. ரூமோட லைட் எல்லாமே வேற ஆஃப் ஆகிறது. இப்போ வந்து பயங்கர இருட்டு. இந்த இருட்டில் யாரோ கத்துற மாதிரியும் அந்த ஏலியன்ஸ் எல்லாம் இவனை வந்து பயங்கரமாக இது பண்ணுற மாதிரியும் இவனுக்கு வந்து சத்தம் கேட்குது. என்னதான் டாம்ஸி வந்து இவனை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. இந்த டைமில் இவனுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்ஸ் வர வருது. என்ன அப்படின்னா வாரில் இவன் வந்து சண்டை போட்டது அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினது, இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் வருது. ஃப்ளாஷ்பேக்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகவும் அதெல்லாம் இவனால் சுத்தமாக வந்து எதிர்கொள்ளவே முடியல. இந்த ஏலியன்ஸ் இவனை சைக்காலஜிக்கலாகவும் பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதுக்கு மேலேயே நம்மளால முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தரையை பிடிச்சிக்கிட்டு நகர்ந்துக்கிட்டே போயிட்டு அவனோட கன்னை வந்து எடுத்துடுறான். அந்த கன்னை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போகும்போது ஏதோ ஒன்று அவனோட மைண்டில் இருக்குது. டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்ஸ் இது எல்லாமே வேற ஸ்டாப் ஆகிறது. இவனும் இருந்துட்டு ஏலியன்ஸ் கிட்ட நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கு மேலேயும் என்னால் வந்து சுத்தமாக முடியாது, இதோட இது எல்லாத்தையும் விளையாட்டு எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். ஏன்னா நானும் எவ்வளோதான் கஷ்டங்களை தாங்குவேன், இது மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருந்தது, இதனால் என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியல, இதுக்கப்புறமும் நான் இந்த இடத்துல இப்படிலாம் இருந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தேவைப்பட்டால் தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக மாறுறது கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. தன்னோட அப்பா மாதிரி லைஃப்பில் இருந்துடவே கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையுமே அவன் பண்ணியிருந்திருப்பான். அதனால இதை பண்ணக்கூடாதுன்னு கண்ணை இறக்கிட்டு டாம்ஸிக்கு வந்து ட்ரை பண்ணுறான். டாம்ஸியும் வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறான். ஏன்னா அவளுக்கும் வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்திருக்கும். அவளோட ஃபியான்சி வந்து அவளை பயங்கரமாக அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பான். அதுக்கான தழும்பு இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும்.
வச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ உன்னோட ஃபேமிலி எப்பயாவது அடிச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி அவ வந்து கேட்குறா. அப்படி கேட்டதுமே, "நான் வந்து என்னோட ஃபேமிலிய ஒரு நாளும் அடிச்சது கிடையாது. ஆனா அதுக்கான எண்ணம் வந்து எனக்கு வந்திருக்கு." அப்படிங்கிற மாரி இவன் சொல்லவும், இத கேட்டதுமே டாம்ஸிக்கு பயங்கர கோவம் வந்து ஃபோன கட் பண்ணிடுறா. இது மூலியமா இவன் எப்ப வேணா ஒரு மிருகமா மாறலாம் அப்படிங்கிறத அவளும் வந்து புரிஞ்சிருக்கா. இப்ப இந்த நேரத்துல அந்த இங்கிலீஷ்காரன் கிட்ட இருந்து வந்து கால் வருது. "நீங்க ஈக்குவேஷன சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கடா" அப்படின்ற மாரி சொல்ல, இது நிச்சயமா நம்மளால முடியாது. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் வந்து இந்த பூமிய பார்த்து ஒண்ணும் ஆபத்து அப்படின்னு நினைக்கல. இங்க வாழ்ற மக்கள் தான். அதுங்கள விட ரொம்பவே ஆபத்தானவங்க. இந்த மாரி பண்றதுக்கெல்லாம் நமக்கு எப்படி ரியாக்ட் பண்றது என்னன்னு ஒண்ணுமே புரியல. கடைசியில நம்ம வந்து ஒரு லேப் எலி மாதிரி இங்க இருந்துட்டு போ வேண்டியதான் அப்படிங்கிற மாரி இவன் சொல்லிட்டு இருக்கான். பத்தி இவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா அந்த ரூம் வந்து மறுபடியும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்ப இந்த ரூம் வந்து முன்ன இருந்தத விட இன்னும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்குது. இப்படியே சுருங்கிட்டே போறதுனால, இவனால அந்த இடத்துல வந்து மேனேஜ் பண்ண முடியல. வந்து இது நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றான். இருந்தாலும் முடியல. ரொம்பவே க்ளோஸா, டைட்டா வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல டாம்ஸி கிட்ட இருந்து இவளுக்கு மறுபடியும் கால் வருது. அதே கேள்விய தான் இப்பயும் கேட்கிறா. "உன்னோட ஃபேமிலிய நீ அடிச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. "நான் வந்து என்னைக்குமே அவங்கள அடிச்சது கிடையாது. அது மட்டும் இல்ல, என்னோட அப்பா மாரி நான் இருந்துறவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்படி இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றான். "என்னைக்கும் அடிக்கவும் மாட்டேன். இப்போ எனக்கு வந்து உடம்பும் முடியல. இங்கிருந்து நான் உயிரோட போவேனான்னு எனக்கு தெரியாது. நீ வந்து ஆனா கண்டிப்பா இங்கிருந்து வெளியில போகணும். ஏன்னா அதுக்கான ரைட் பெர்சன் நீ தான். இந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணி இங்கிருந்து வெளியில போறதுக்கு ட்ரை பண்ணு. அப்படி போனீன்னா, என்னோட ஃபேமிலிய பார்த்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணேன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணு." அப்படிங்கிற மாரி இவன் சொல்றான். முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் சரி, அதுக்காக என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, இதெல்லாம் டாம்ஸிக்கு வந்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகுது. அதனால அவளும் மன்னிச்சிடுறா. சரி நம்ம எப்படியாவது இந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஈக்குவேஷன வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ரூம் வந்து ஒவ்வொரு டைமும் சேஞ்ச் ஆகும்போது, இந்த டைம் எல்லாம் வந்து அவன் நோட் பண்ணி வச்சிருந்திருப்பான்ல, அத வச்சு அந்த ஈக்குவேஷன சால்வ் பண்ணிடுறா. இப்ப ஆன்சர் வந்து ஒண்ணு தான். டாம்ஸிக்கு தேவை ஒரே ஒரு டைம் இந்த ரூமை வந்து சுத்த வைக்கணும். அப்படி சுத்த வச்சோன்னா இதெல்லாம் நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஆனா எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கவே இல்ல. அப்பதான் அவ வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. இது வந்து ஒரு ஆளுக்கான சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒரு ஆள் மட்டும் ஆபத்து கிடையாது. மொத்த மனித நேயமே தான் உங்களுக்கான ஆபத்து. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு வந்து சண்டை போட்டு முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாம் ஒண்ணா ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. இதை மைல்ஸும் புரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்னா, ரூமை வந்து இவனோட சைட்ல இருந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். டாம்ஸிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பயங்கரமா கத்திக்கிட்டே ரூமை வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே ஒரு பக்கத்துல இருந்து ரூமை புஷ் பண்ண ஆரம்பிக்கிற பயங்கரமான ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்து மூலியமா இவங்க 2 பேருமே அவங்களோட கையை வந்து டச் பண்ணிட்டு இருக்காங்க. இவதான் டாம்ஸி. 2 பேரும் சேர்ந்து எப்படியோ சூப்பரா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிடுறாங்க. இது மூலியமா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த வர வெளிச்சத்தினால இந்த ஏலியன்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பேனல்லையுமே இப்போ வந்து காமிக்கிறாங்க. இங்கிருந்து நிச்சயமா இவங்க வந்து வெளியில போயிருவாங்க. அதனால இவங்க 2 பேரும் மறையறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான குட் பை வந்து சொல்லிக்கிறாங்க. ஸ்மைலும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமான ஒரு வெளிச்சம். இப்ப வந்து கண் திறந்து பார்த்தா இவங்க எந்த இடத்துல இருந்து கடத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல தான் இப்ப இருக்கிறாங்க. எந்திரிச்சு போய் அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் அங்க வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து போயிட்டு பார்க்கறான். பக்கத்துல தான் இப்போ இருக்கான். நிறைய சைரன்ஸ், ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து பறந்துட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா வானத்துல ஏதோ ஒரு வினோதமான விஷயத்த பார்த்து எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா வேற இருக்கு. இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதுல டாடா பாபா ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.